அதட்டினார். நானோ வில்வித்தைக்காரன். இந்த சபையில் அர்ஜுனன் செய்த அனைத்து வேலைகளையும் நீங்கள் அனுமதித்தால் நானும் செய்து காட்டுகிறேன். செய்த பிறகு என் பெயரை கேட்க வேண்டியது அவசியம்தானா என்று நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். கர்ணன் உரத்த குரலில் பேசினான். பெயரை கேட்காதே, வேலையை பார் என்ற அதட்டல் அதிலிருந்தது. துரோணருக்கு வேறு வழி இல்லை. சரி என்று தலையசைத்தார். அர்ஜுனன் செய்த அனைத்து வேலைகளையும் சிறிதும் பிசராது இன்னும் நன்றாகவே கர்ணனும் செய்து காட்டினார். அர்ஜுனனிடம் ஒரு அலட்டல் இருந்தது. கர்ணன் அதனை அமைதியாகவே செய்தார். மக்களின் மனதில் எளிதில் கவர்ந்தார். துரியோதனனோ பரவசப்பட்டான். எழுந்து நின்று ஓடி வந்தான். கர்ணனை தழுவிக் கொண்டான். என் மானம் காத்தாயடா என்று இறுக்கு அணைத்துக் கொண்டான். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டான். மகாபிரபு, என்னுடைய பெயர் கர்ணன். நான் உங்கள் நட்பை நாடி வந்திருக்கிறேன் என்று அவனுடைய பேச்சோ துரியோதனனின் காதில் தேனாக விழுந்தது. இன்னும் அணைத்துக் கொண்டான். சுற்றி தட்டாமலை ஆடினான். நீ என்